ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த ஃபண்டு எனக்கு அதிகமான லாபம் கொடுக்குன்னு தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போல்லாம் உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்களா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்னன்னு பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்னன்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக ஷேர்ஸில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது. உதாரணத்துக்கு எந்த ஸ்டாக்கை எந்த நேரத்தில் நான் வாங்கணும் விற்கணும் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு உதவுறதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்டு இருக்காங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட போய் அணுகுனீங்களா, அவங்க அங்கே ஒரு அட்வைசர் இருப்பாங்க. அந்த அட்வைசரு மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள திட்டங்களை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கேட்டுட்டு எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபண்டுக்குண்டான அமௌண்ட்டை உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டில் உள்ள ஷேர்ஸை அவங்க வாங்கி விற்பாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அடுத்ததா, கடந்த 5 வருஷத்துல தொடர்ந்து லாபம் கொடுத்த டாப் 10 மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். பங்குச்சந்தை சொன்னாலே பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை ஒரு ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். இந்த ஏற்ற இறக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஃபண்டுகள் கூட பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல ஒரு அதிகமான லாபத்தை கொடுத்துருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுகளில் தொடர்ச்சியான லாபத்தை கொடுத்துட்டு வராங்க. அதில் ப்ளூ சிப் பங்குகள் பார்த்தீங்கன்னா அதிகமான லாபத்தையும் கொடுத்துருக்காங்க. நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மியூச்சுவல் ஃபண்டு திட்டம். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 19.22% லாபத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டு நிப்டி 100 ஃபண்டு பார்த்தீங்கன்னா சுமார் 16.37% லாபத்தை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா நிப்டி 100 இண்டெக்ஸோட ஒப்பிடும்போது 19.11% அதிகமான லாபத்தை கொடுத்துருக்காங்க. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அதிகமான லாபம் கொடுத்த ஜேஎம் லார்ஜ் கேப் ஃபண்டு இதில் அடங்கும். இந்த ஜேஎம் லார்ஜ் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 18.86% வரைக்கும் லாபத்தை கொடுத்துருக்காங்க. ஜேஎம் லார்ஜ் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இண்டெக்ஸை விட தாண்டின வருமானத்தை பெற்றிருக்காங்க. அதாவது 18.86% வரைக்கும் வருமானத்தை அடைஞ்சிருக்காங்க. இது இல்லாமல் கனரா ரொபோகோ ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி 100 இண்டெக்ஸை விட ஒரு அதிகமான வருமானத்தை கெயின் பண்ணியிருக்காங்க. அதாவது 18.98% லாபத்தை கொடுத்துருக்கு. இதில் நீண்ட கால அடிப்படையில் அதிகமான லாபம் கொடுத்த டாப் 10 மியூச்சுவல் ஃபண்டுகள் திட்டங்கள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு, அதாவது 19.22% லாபம் அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டு 19.47% லாபம் அடைஞ்சிருக்காங்க. தேர்டா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு 19.11% லாபத்தை அடைஞ்சிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கனரா ரோபிகோ ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்ட் 18.98% லாபம் அடைஞ்சிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜேஎம் லார்ஜ் கேப் ஃபண்டு 18.86% லாபம் அடைஞ்சிருக்காங்க. சிக்ஸ் ஒன் பரோடா பிஎல்பி பரிபாஸ் லார்ஜ் கேப் ஃபண்ட் 18.58% லாபத்தை அடைஞ்சிருக்காங்க. செவன்த் ஒன் எடல்வீஸ் லார்ஜ் கேப் ஃபண்ட் 18.37% லாபம் அடைஞ்சிருக்காங்க. எயித் ஒன் பார்த்தீங்கன்னா கோட்டக் ப்ளூ சிப் ஃபண்ட் 18.25% லாபம் அடைஞ்சிருக்காங்க. நைன்த் ஒன் பந்தன் லார்ஜ் கேப் ஃபண்ட் 18.10% லாபத்தை அடைஞ்சிருக்காங்க. டென்த்து பார்த்தீங்கன்னா HDFC டாப் 10 100 ஃபண்ட் 17.59% லாபத்தை அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.